ஹலோ பேலன்சாஸ். நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, புரோட்டீன் சப்ளிமெண்ட் எடுக்கணுமா வேணாமா அப்படின்றதான். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். அதுக்கு முன்னாடி பேலன்ஸா வெல்னஸ் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. முதல்ல புரோட்டீன்னா என்ன? புரோட்டீன் வந்து ஒரு முக்கியமான ஒரு நியூட்ரியன், நம்ம பாடிக்கு தேவையான விஷயம். இது வந்து நம்ம பாடி வந்து மசில் பில்ட் பண்ணுது, மெயின்டைன் பண்ணுது, ரிப்பேர் பண்ணுது. இது செல்ஸுக்கும் சரி புரோட்டீன் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த புரோட்டீன் வந்து நம்ம ஃபுட்லேயே கிடைக்குது. நீங்கள் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் எக்ஸ்ட்ரா இல்லை அடிஷ்னலாக எடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஒன்று வந்து நீங்கள் மீட் ஈட்டரா இல்லைனா நீங்கள் வந்து பிளான்ட் பேஸ் ஈட்டரான்னு பார்க்கணும். ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து ஆக்டிவாக இல்லை இன்ஆக்டிவான்னு பார்க்கணும். நீங்கள் வந்து மீட் ஈட்டராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எசென்ஷியல் ப்ரோட்டீன்ஸ் வந்து உங்கள் மீட்லேருந்தே கிடைக்கும். பிளான்ட் பேஸ்லேயும் உங்கள் லெக்யூம்ஸ்லேயும் லென்டில்ஸ்லையும் கிடைக்குது இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் மீட் ப்ரோட்டீன் மாதிரி பிளான்ட் பேஸ் ப்ரோட்டீன் வராது. ஸோ நீங்கள் மீட் பேஸ் ஃபுட் டயட்டாக உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் எக்ஸ்ட்ரா எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சப்போஸ் வேறு வந்து உங்களுக்கு வெஜிடேரியனாக இருந்தீங்க, நீங்கள் பிளான்ட் பேஸ்ட் ஃபுட் ப்ரோட்டீன் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் எடுக்கலாம். ரெண்டாவது கேட்டகரியில் ஆக்டிவாக இன்ஆக்டிவான்னு பார்க்கணும். நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறீங்க, அத்லீட்டு, வெயிட் லிஃப்டிங்கு, பாடி பில்டர், இந்த மாதிரி பவர் லிஃப்டிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் தேவைப்படும். ஸோ அப்போ நீங்கள் வந்து ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் எடுக்கலாம். நீங்கள் வந்து இன்ஆக்டிவாக இருந்தீங்க, நீங்கள் மீட் ஈட்டராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் தேவையே இல்லை. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, நிறைய இப்போ இருக்க டீனேஜர்ஸ், நிறைய யங் கைஸ் வந்து ஜிம்முக்கு போன உடனே வந்து ப்ரோட்டீன் பவுடர் வாங்கி குடிக்கிறது, கிரியேட்டினை வாங்கி குடிக்கிறதுன்னு இருக்கிறாங்க. அது வந்து மிக தவறான விஷயம். ஏன்னா முதல்ல நீங்கள் ஜிம்முக்கு போனால் ஃபஸ்ட்டு உங்கள் பாடியை வந்து டியூன் பண்ணணும். எடுத்த உடனே ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் தேவை கிடையாது. நீங்கள் வந்து மீட் சாப்பிட்றீங்க, முட்டை சாப்பிட்றீங்க, கறி, மீன் சாப்பிட்றீங்க, லெக்யூம் சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்து ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் சாப்பிட்லாம். உடனே வந்து ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் எக்ஸ்ட்ரா எடுக்கலாமா இல்லையா அப்படின்றது வந்து நீங்கள் உங்கள் டயட் பேஸ்டு, உங்கள் லைஃப் ஸ்டைல் பேஸ்டு சூஸ் பண்ணி தான் நீங்கள் பார்க்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்டோட குவாலிட்டி. என்ன தான் நீங்கள் வந்து விலை உயர்ந்த ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் வாங்கினாலும் அது வந்து கெமிக்கல் பேஸ்ட், ஏதோ வந்து எடுத்து ஏதோ ஒரு மிக்ஸ் பண்ணி அது ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்டாக அவங்க கைக்கு வருது. அது ஸ்டில் இட்ஸ் நாட் குட் ஃபார் யர் பாடி. உங்களுக்கு எசென்ஷியல் தேவை, அடிஷ்னல் தேவைன்னா மட்டும் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் எடுங்க. இல்லைனா ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் தேவையில்லை, உங்கள் ஃபுட்லேருந்தே நீங்கள் எடுக்கலாம். அந்த ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் எடுக்கலாமா வேணாமான்ற கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆன்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க.